கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விசேஷமாக நாம் இந்த ரெண்டு காரியங்கள் வேதத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியாதபடி காணப்படுவது போல இருக்கிறது. விசேஷமாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள், அப்புறம் யோவான் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் இறுதி நிகழ்வுகள், அந்த இறுதி நிகழ்வுகள் இதையும் என்ன பண்ணுறோம், நாம் ஒரு ஆய்வுக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானமாக எடுத்துக்கொண்டோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தமது திருமுகத்தை உண்மையில் பிரகாசிப்பிக்கொண்டு உண்மையில் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனங்கள் நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல முதல் கர்த்தர் யாவே என்றும், ரெண்டாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்றும், மூன்றாவது கர்த்தர் பரிசுத்த ஆவி என்றும் விளக்கங்கள் கொடுப்பதாக நம்ம பார்க்குறோம். அப்போ உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னுடைய முகத்தை உண்மையில் பிரகாசிப்பிக்க பண்ணி உண்மையில் கிருபியாக இருக்க கடவர், உனக்கு பிரசன்னமாக்கி மூணுமே தனித்தனியாக தான் சொல்லியிருக்காரு. அதுக்காக 3 ஈக்குவல் பவர் இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி படித்தா நம்ம புரியாது, அது மாதிரி புரியாது. அப்போது கர்த்தர் என்று அழைக்கப்படுகிற ஒருவர் ஆசீர்வதிக்கிறார், காக்கிறார். அதே கர்த்தர் என்று அழைக்கப்படுகிற என்ன பண்ணுறாரு, அவருடைய முகத்தை நம்ம மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார், நம்ம மேலே கிருபியாக இருக்கிறார். அவரே முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அப்போ திருத்துவ கொள்கை மோசே காலத்தில் இருந்ததா அப்படின்னு கேட்டால் அது இருந்தது போல அங்கு காணப்படவில்லை என்பதாக பார்க்குறோம். ஒரு பிதாவை மற்றும் அறிந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். குமாரனை ஒரு சிலர் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் அறியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே அப்படிங்கிறார். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியையிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாவற்றையும் எல்லாருக்குள்ளும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே அப்படின்னு அங்கே சொல்லுவதாக பார்க்குறோம். இதை வச்சுட்டு இதை திருத்தவும் நம்ம சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை என்பதாக பார்க்குறோம். அப்போ ஆவி என்பது ஒன்று, கர்த்தர் என்று ஒருவரை பற்றி பேசுகிறார், தேவன் என்று ஒருவரை பற்றி பேசுகிறார். அப்போது இதில் திருத்துவம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 3 ஈக்குவல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னாலும் பிற்காலத்தில் நம்ம பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடவன் என்று ஒவ்வொரு கடிதத்திலும் எழுதியிருந்தாலும் அந்த ஆவியானவர் எங்கு பேசியிருக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல நாம் தேடித்தான் நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா என்று நாம் ஐயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பிதாவுக்கு சிங்காசனம் உண்டு, நீண்ட ஆயுசுள்ளவர் என்று சொல்லுகிறார். குமாரருக்கு சிங்காசனம் உண்டு, காட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார், இவரை பற்றியும் சொல்கிறார், ஆட்டுக்குட்டியானவரை பற்றி பேசுகிறார். ஆனால் ஆவியானவருக்கு சிங்காசனம் உண்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுவார். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது சொல்லியிருக்கணும் என்பதாகத்தான் அந்த இடத்துல நாம் இப்போ தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ அதையும் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல நம்மோடு கூட பேசுகிறார். அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம எல்லா நிருபங்களையும் நாம் ஆய்வுக்குள்ளாக நாம் எடுத்துக்கொண்டோம். எல்லா நிருபத்தை ஆய்வுக்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது பவுலடியார் எழுதின எல்லா நிருபங்கள், பேதுரு எழுதியது, யாக்கோபு எழுதியது, யூதா எழுதியது, வெளிப்பசுவேஷன் எழுதப்பட்டது, இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அங்கு பிதாவாகிய யாவே கடவுளுக்கும் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவர் சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம் இல்லையா. அங்கே வாழ்த்து சொல்லும்போது பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அப்படி தான் எழுதுறாங்க. அப்போ பிதாவாகிய யாவே கடவுளுடைய கிருபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதுதான் என்ன பண்ணுறாரு, இரக்கம் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக அப்படின்னு அங்கே தீமோத்தேயு எழுதும்போது இப்படி எழுதுறாரு. அப்போ இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குற பார்த்தோம்னா இந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நாம் தெளிவாக நமது வசனங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதே சமயம் இங்கு நம்ம இந்த 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதில் தான் நம்ம ஆரம்பித்தோம். அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி அவர் வாழ்த்து சொல்லி இந்த ஒரே ஒரு பகுதியில் முடிக்கிறதாக பார்க்கிறோம். அங்கு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கர்த்தருங்கிற வார்த்தை தான் நம்ம தெளிவாக நம்ம பார்த்தோம். அது தியோஸ் அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல கொடுக்கல. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துங்கிறது அந்த இடத்துல சொல்லப்படல. அங்கே குரியோஸ்ங்கிற வார்த்தை தான் கொடுக்குறாரு. அப்போ குரியோஸ்ங்கிற வார்த்தைக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிறாரு, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, தி கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ தேவனுடைய அன்பு, அப்போ தி லவ் ஆஃப் காட், அப்போ பரிசுத்தவானுடைய ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த யூனியன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பி வித் யூ நவ் தென் அண்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே சபைகளில் சொல்லி முடிப்பதை நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். அதையும் நம்ம செய்கிறவர்களாக கூட காணப்படலாம். அப்படின்னு இந்த இடத்துல பிதாவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், குமாரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், பரிசுத்தாவை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். அதை தான் அந்த இடத்துல அவர் மையப்படுத்துகிறார் என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எனவே அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம், இந்த மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சகல ராஜ்யங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டையாகவும் அவர் கை கொடுக்கும்போது அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள், இந்த உலகத்தின் முடிவு சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லி முடிப்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். இதில் தான் வியாக்கியானங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இது நம்ம டிரான்ஸ்லேஷனில் நம்ம மொழிபெயர்ப்பில் பார்த்தோம்னா பிதா கமா குமாரன் கமா பரிசுத்தாவின்னு சொல்லப்படலை, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமம் தான் சொல்லுது, நாமங்கள் என்றும் சொல்லப்படவில்லை, நாமத்தினால் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது சிங்குலர் தான், அதனால் நாமத்தை தான் இந்த நேம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லல. அப்போ நாமங்களினால் சொல்லலைங்கிறதுனால பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் அப்படின்னு ஒரே நாமம் தான், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஏற்கனவே நம்ம 2 தடவை இதை நம்ம தியானிச்சிட்டோம். கர்த்தர் லார்ட், இயேசு ஜீசஸ், கிறிஸ்து அபிஷேகம் அப்படின்னு பிதா குமாரன் பரிசுத்தாவியை இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற நாமத்திற்கு உடையவராக இருக்கார். திரிய தேவனுடைய நாமம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று வியாக்கியானம் சொல்லுவதாக நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம படிச்சிருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அப்படி நாம் சொல்லுகிறவர்களாக கூட நாம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா இங்கு அப்படி இருக்க ஒரு பட்சத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம்னா நம்ம நிருபங்கள் எல்லாம் ஆக்கியோன்கள் நிருபங்களை எழுதும் போது பிதாவாகிய கடவுளுக்கும் குமாரராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று எழுதியிருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்தி நம்ம பார்க்கிறவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்க வேணாம் இல்லையா. பிதாவையும் குமாரனையும் தனியாக பிரித்து கிருபையும் சமாதானம் இவங்க 2 பேர்த்து மூலமாக உண்டாகணும்னு ஏன் சொல்லணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சமாதானம் உண்டாவதான்னு சொல்லிட்டு போனால் போயிருக்கலாமே, அப்படி போகலை. அப்போ பிதாவை தனியாகவும் குமாரனை தனியாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கள் பிரித்து காட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நிருபத்திலும் நான் ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் இந்த சல்யூட்டேஷனில் நம்ம 3 பேர்த்த கொண்டு வர வேண்டாம், நம்ம 2 பேர்த்த தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தீர்மானமாக நாம் எப்படி புரிந்து கொண்டோம்னு கேட்டோம்னா இந்த எல்லா நிருபங்களையும் வாசித்து நாம் தெளிவடைகிறோம். அப்போ நம்ம எல்லா நிருபங்களையும் வாசித்து தெளிவடையும் போது 3 பேர்த்த நம்ம சல்யூட்டேஷனில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒருவேளை சில சபையின் நியமனமாக அது காணப்படலாம். அதுக்காக வேத புத்தகம் இப்படி தான் சொல்லுது அப்படின்னு நம்ம அதை நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம் இந்த வசனங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை 178 சுமார் 178 முறையும் கிறிஸ்து இயேசு என்ற வார்த்தை 60. சில பேர் கிறிஸ்து இயேசுங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ்து முன்னாடி இருந்தார், இயேசு பின்னாடி வந்தார், அதனால கிறிஸ்து இயேசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இயேசு தான் கிறிஸ்து அப்படிங்கிறத அது தெளிவுபடுத்தும் போது நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம். அது குறைந்த எண்ணிக்கையில் 66 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்குறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஏறக்குறைய 89 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் 36 முறை இந்த நிருபங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவங்கிறதான் பிரித்து எழுதுறார். அப்போ தேவன் வேற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேற. தேவன் தான் அந்த கர்த்தருக்குள்ள வர்றாருன்னு சொல்ல முடியாது. அது தியோஸ்ங்கிற வார்த்தை
கிரேக்க வார்த்தை. இது வந்து இது வந்து குரியோஸ்கிற கிரேக்க வார்த்தை. ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பதங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம், நாம் தெளிவாக நாம் தியானத்திலே எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம், இந்த ஆய்வுகளை வந்து நம்ம மேற்கொண்டு இதை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ அவர் சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, பிற்காலத்தில் இந்த அப்போஸ்தலர்கள் எந்த நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி நம்ம கேள்வி வந்துச்சுன்னா, அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது கரெக்டா, அல்லது வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தாங்களா என்பதுதான் கரெக்ட் என்பதா பார்க்கணும். அப்படின்னா இவங்க கொடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கல, அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறாங்க. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் அப்படின்னு வந்து சில வியாக்கியானங்கள் சொல்லுவதை வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்து அப்போஸ்தலர் நடபடிகளில் தான் இந்த வந்து அவங்க ஞானஸ்நானம் கொடுக்கறதை பற்றி அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக ஒரு 4 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்குறோம். இந்த 4 இடத்துல வந்து அவங்க வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கொடுக்கல, அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த வசனங்களை எடுத்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படின்னு வந்து முதல்ல போடுறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் போடுறாரே தவிர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று அவர் போடவில்லை என்பதா பார்க்குறோம். அது எங்கே பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அவரே சொல்கிறாரு, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஒரு அட்வைஸாக கொடுக்குறாரு. பாவ மன்னிப்பென்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதால் என்றுதான் பேதுரு சொல்லுகிறாரே தவிர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லலை. அப்படின்னு இந்த திரியேக தேவன் அந்த இடத்துல வரவில்லை என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இவர் பிதாவே சொல்லவே இல்லையே, பரிசுத்தாவி சொல்லவே இல்லையே. அப்போ ஜீசஸ் நேம்ல தான் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கணும், இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தா போதும். இங்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின்னு ஒருவேளை இல்லாமல் இருந்தாலுமே வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு வந்து என்ன பண்ணலாம், அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வாதாடி அப்படி செய்கிற வகுப்பாரும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து நாம் தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படின்னா இந்த இடத்துல இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லார்டை விட்டுட்டாரு சொல்லிட்டாரு. அப்போ அதே மாதிரி சமாரியாவில் வந்து பிலிப்பு அவர் கொடுக்கும்போது இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ்ங்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில், அப்போ இந்த இடத்துல கிறிஸ்து விட்டார், இந்த இடத்துல அவரை விட்டார். அப்போ இயேசுவின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் என்று பிலிப்பு சமாரியாவில் கொடுக்கும்போது சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். அதே மாதிரி கொர்நேலிய வீட்டில் வந்து கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நேம் ஆஃப் த லார்ட் அப்படிங்கிறார், கர்த்தருடைய நாமத்தில் அப்படிங்கிறார். கர்த்தர்னா நம்ம பிதா நம்ம நினச்சிக்க கூடாது, லார்ட் ஆண்டவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார். அதை தொடர்ந்து நாம் வந்து அதில் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் தான் என்ன பண்ணுறாரு, முதல்ல சொன்ன மாதிரியே அங்கு பவுல் அந்த திருமுழுக்கு கொடுக்கும்போது ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பவுலும் அதை தான் சொல்கிறேன் என்பதாக. அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பேதுருவாகட்டும், பவுல் ஆகட்டும், பிலிப் ஆகட்டும், இவர்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று ஒருவேளை நாம் வாதிட்டாலும் அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று சொல்வதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அவங்க அப்படி கொடுக்கலையே, அவங்க வந்து இயேசுவின் நாமத்தினால் தான் கொடுத்துருக்குறாங்க, கர்த்தருடைய நாமத்தில் கொடுத்துருக்குறாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஜீசஸ் தான் மையப்படுத்தி கொடுக்கணும், ஜீசஸ் மூலமாக கொடுத்தவே போதும், பிதாவே வேண்டாம், பரிசுத்தாவியும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவதற்கு வாய்ப்பு. இதை நம்ம மேலோட்டமாக படித்தா அது அப்படித்தான் இருக்கு என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த இவர்கள் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அநேகர் இந்த இடத்திலே காணப்படுகிறார்கள். அதே சமயம் வந்து யோவானால் ஞானஸ்நானம் பெற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் வலியுறுத்தப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். யோவான் கொடுத்த ஸ்ஞானம் பாவ மன்னிப்பு உண்டாக மனந்திருப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட ஸ்ஞானம், பாவ மன்னிப்புக்காக மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக
ஞானஸ்நானத்தை அவர் கொடுத்தார். நதியில் மூழ்கினா பாவம் தீந்துரும் அப்படிங்கிறது போல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அவர்கள் வியாதி குணம். ஏன்னா இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா நாகமான் வந்து 7 தரம் யோர்தான் நதியிலே முழுகும் போது அவர் மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறியது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ அது போல ஒரு வழக்கு எல்லா பிரிவினிடத்திலும் காணப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். புண்ணிய நதிகளில் போய் நீராடி வந்தால் அது பாவங்கள் தொலைந்து விடும் என்பதையும் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து நம்ம சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அதனால ஒரு சாமியார் இருந்தாராமா. இந்த சாமியார்கிட்ட இருக்கக்கூடிய சீஷர்கள் என்ன பண்ணாங்களாமா, நாங்கள் புண்ணிய நதியில் போய் நீராடிட்டு வரோம்னா எதுக்கு அப்படின்னு கேட்குறாமா. எங்கள் பாவங்கள்லாம் போயிடும் இல்லையா, எங்களுடைய அழுக்கெல்லாம் போயிடும், எங்கள் வாழ்க்கை கசப்பெல்லாம் போயிடும் இல்லையா, அதுக்காக புண்ணிய நதியில் போய் எங்கள் வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றிவிட்டு நாங்கள் வருகிறோம் சொல்லிட்டு அவர் புண்ணிய நதியில் நீராடற்கு செல்லுகிறார்கள். அப்போது அந்த குருக்கள் சொல்லுகிறார், எதுக்கும் நீங்கள் போய் எல்லா நதியிலும் முழுகும் போது என்ன பண்ணுங்க, இந்த பாவக்காயை முக்கி எடுக்கிட்டு வாங்கன்னு ஒரு பாவக்காய் கையில் கொடுத்து விட்றாரு. அந்த பாவக்காயை இவங்க முழுகி இருந்துச்சு, பாவக்காயை முக்கி எடுத்து கொஞ்ச சாமியார் சொல்லியிருக்காருல்ல அப்படி என்ன பண்ணுறாங்க, அதை முக்கி அந்த பாவக்காயும் நம்ம ஞாபகமாக எல்லா 7 நதிகளுக்கு சென்று 7 நதிகளும் முக்கி நாங்களும் முழுகி பாவக்காய் முக்கி கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்போ வந்து அவர் கேட்குறாங்க, அவர் வந்தோடனே குருக்கள் கேட்குறாரு, என்னப்பா எல்லா நதிகளும் முழுகினாம 7 நதிகளும் நாங்கள் முழுகணும், உங்கள் பாவமெல்லாம் தொலைஞ்சு எல்லாம் பாவமெல்லாம் தொலைஞ்சு போச்சு, எங்கள் வாழ்க்கை கசப்பெல்லாம் மறைந்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாவக்காய் கொண்டான் வாங்கி வெட்டி கொடுக்குறாரு, 7 துண்டா போட்டு அது என்ன பண்ணுறாரு 7 பேத்துக்கு கொடுக்குறாரு. சாப்பிட்டு ஐயோ கசக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் கசக்குது? உங்கள் பாவ கசப்பு நீங்கியதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் பாவக்காயின் கசப்பு நீங்கவில்லையே அப்படின்னு கேட்கிறார். அதனால நீ எத்தனை நேரம் முழுகினாலும் சரி உங்கள் இருதயத்தில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து அந்த மாற்றம் உங்களுக்குள்ளாக வராது என்பதை தான் பார்க்குறோம். அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஞானஸ்நானத்துக்கு வந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து பிதாவும் குமாரனும் என்பதை தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த நேம் ஆஃப் ஃபாதர் அப்படிங்கிறார். அப்போ பிதாவின் நாமத்தினாலும் அப்படின்னு தான் எடுக்கிறோம். அதனால தான் வந்து ஈஸி இங்கிலீஷில் வந்து நம்ம படிக்கிறோம். அந்த ஈஸி இங்கிலீஷில் வந்து அந்த மற்ற 28:19 வந்து என்ன சொல்கிறாரு, பேப்டைஸ் தெம் பை த அத்தாரிட்டி ஆஃப் த காட் த ஃபாதர் அப்படிங்கிறாரு. பேப்டைஸ் தெம், இம்மர்ஸ் தம், இபிஆரில் பார்த்தோம்னா அந்த எம்பசைஸ்டு ரோதர்ஹாம்ஸ் பைபிளில் பார்த்தோம்னா இம்மர்ஸ் தெம், ஒரு சில மொழிபெயர்ப்பில் இம்மர்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அநேக மொழிபெயர்ப்பில் வந்து பேப்டைஸ்ங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையவே என்ன பேப்டிசோங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தையை பயன்படுத்திட்டார் என்பதாக பார்க்க அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஏன்னா மொழிபெயர்ப்பு பண்ணின அரசர் வந்து தெளிப்பு ஞானம் பெற்றவராக இருப்பதினால் இது முழுக்க ஞானஸ்நானம்ங்கிறத வேதாகமத்தில் நாம் கொண்டு வந்தால் அவர் தான் இந்த மொழிபெயர்ப்புங்கன்னு சொல்கிறார். அந்த ராஜா மொழிபெயர்க்க சொல்கிறாரு. மொழிபெயர்க்கும் போது இம்மர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ராஜா வந்து ஸ்ப்ரிங்க்லிங் பேப்டிஸ்ட் தான் எடுத்திருக்கிறாரு. அதனால வந்து இது அப்பளுக்கு இது வந்து தவறு, அப்போ ராஜாவே தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணும்போது அந்த பேப்டிசம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப காமனாக அது வந்து போய்விட்டது என்பது ஒரு பாரம்பரியதாக அது சொல்லுவது வழக்காக இருக்கு என்பதாக பார்க்குறோம். அப்போது இங்கே சொல்கிறாரு, பேப்டைஸ் தெம் பை த அத்தாரிட்டி ஆஃப் காட் த ஃபாதர் அப்படிங்கிறார். அப்போ அப்பாவை தெரியாமல் பையனை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்ற. காட் த ஃபாதர், ஹிஸ் சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல கொடுக்குறாரு. டு புட் சம்மன் அண்டர் வாட்டர் ஃபார் அ மொமெண்ட். பேப்டிஸ்ட்க்கு மீனிங் எப்படி கொடுக்குறாங்க, டு புட் சம்மன் அண்டர் வாட்டர் ஃபார் அ மொமெண்ட், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அது தண்ணியிலே அவர்களை அமுக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன். சும்மா அதை அப்படி போமுக்கி எந்திரிக்கிறது, உட்கார வச்சு எந்திரிக்கிறது அப்படியே அதெல்லாம் கிடையாது. அது வந்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் அடக்கம் பண்ண எப்படி பண்ணுவான், கை காலை மடக்கி வச்சு அடக்கம் பண்ணுவானா இல்லை உட்கார வச்சு அடக்கம் பண்ணுவானா, அப்படிலாம் பண்ண மாட்டான். அப்படியே நீட்டி 6 அடி தோண்டி தான் ஆகணும் இல்லையா, குறைஞ்ச அதிகபட்சம் 6 அடி தோண்டி தான் ஆகணும். அந்த 6 அடி தோண்டி அப்படியே இறக்குறாங்க. அப்படின்னா நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறது வந்து நம்ம 2 அடி குளத்துலையோ இல்லை 3 அடி குளத்துலையோ அல்லது 4 அடி குளத்துலையோ நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து கரெக்டாங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அது முழுமையான ஒரு திட்டமுடையதாக அது இருக்க வேண்டும்ங்கிறது தான் அந்த இடத்துல வந்து நம்ம தெளிவாக நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரிமானங்கள். அப்படின்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு பாருங்க, அதில் படிக்கலாம் 36 to 38 வரைக்கும் நம்ம படிக்கலாம். இங்கே பாருங்க 2 காரியத்தை மென்ஷன் பண்ணுறதை பார்க்குறோம். ஒன்று கடவுளையும் மென்ஷன் பண்ணுறாரு, பசுதாவையும் மென்ஷன் பண்ணுறாரு,
கடவுளையும் மென்ஷன் பண்றாரு, பரிசுத்தாவையும் மென்ஷன் பண்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாருங்கும் போது கடவுள் விட்டாரான்னு பார்த்தா இல்லை, பரிசுத்தாவை விட்டாரான்னு பார்த்தா இல்லை என்பதை தான் அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். படிங்க 36 படிங்க. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த அப்படின்னா இந்த இயேசுவையேங்கிற, அப்படின்னா அந்த இயேசுவை அவர்களுக்கு தெரியவில்லை என்பதுதான். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று, அந்த பிதாவாகிய கடவுள் இவரை, இந்த இயேசுவைத்தான் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்றுங்கிறார். ஆண்டவர்ங்கிறார். He had made him Lordங்கிறார். அவரை வந்து ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார்ங்கிறார். இயேசுவை கிறிஸ்துவாக்கினார்ங்கிறார். இயேசுவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாருங்கிறார். நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார்ங்கிறார். அந்த பிதா தான் என்ன பண்றாரு, இவர் இந்த மாதிரி நியமிச்சினாருங்கிறது இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா இருக்கிறார். நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், பிதா தான் இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இவரை லார்ட்ஷிப் கொடுத்தார். பிதா தான் இவருக்கு என்ன பண்ணிட்டாரு, இவரை வந்து உயர்த்தி இருக்கிறார். அப்படின்னா பிதாவை விட்டுட்டு ஞானஸ்நானம் கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி செஞ்சிருப்பாங்களாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு என்பதாக நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க இறுதியை குத்திடுது அவங்களுக்கு. இதை அறிய கூட என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது 37 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, சகோதரர் நாங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இப்ப இருதயம் குத்திடுச்சு. ஏன்னா இவர் நாம தான் சிலுவையில அரைஞ்சமே, இவர் உயிரோட வந்ததுனாலதான் இத்தனை நாளுக்கு இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பாருங்க, நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஒருவருக்கொருவர் ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க, மனம் திரும்பணும். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு முடிக்கலாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து நாம உங்களுக்கு தெரியணும். நீங்க வந்து ஞானஸ்நானம் எடுக்கணும்னா இயேசு கிறிஸ்து இல்லாம எடுக்க முடியாது. ஏன், அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய உயிர்த்து சாயலில் எழுந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை அறக்குறையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுக்க முடியாது. இயேசு தேவனுடைய குமாரன்னு தெரிஞ்சாதான் எடுக்கணும். அது நம்ம பின்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துருவோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா தேவன் இவரை எழுப்பினார். நீங்கள் பாவ மன்னிப்பென்றுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்கள் பெறுவீர்கள். அப்படின்னா தேவன், குமாரன், சன், இன்னொன்னு ஹோலி ஸ்பிரிட், இது மூணையும் என்ன பண்றாரு அந்த இடத்துல மையப்படுத்தி தான் இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா அந்த ஞானஸ்நானத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பெரியவான்கள். இது 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும், இங்க பாருங்க எல்லாம் சிதறி போயிடுறாங்க. சமரியால சிதறி போனவங்க. அப்ப சிதறி போனவங்க என்ன பண்ணாங்க, எங்கும் திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார்கள். அப்போ அந்த படிங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு என்ன பிரசங்கம் பண்ணா, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசியிருக்காருன்னா தேவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்க, சொல்லியிருக்கணும் இல்ல. சும்மா தேவனுடைய ராஜ்யம் சொல்ல முடியுமா? இப்ப இந்த கவர்மெண்ட் யாரு கவர்மெண்ட்டுங்கும் போது ஏதோ கவர்மெண்ட் முதலமைச்சர் அப்படி இல்லையே. அந்த முதலமைச்சர் பேர் என்ன, அவங்க எந்த கட்சிக்காரங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தெரிஞ்சாதானே நம்ம வரும். பாடப்புட்களையே கேட்கறாங்களே. அப்ப அதை தான் சொல்றாரு அவரு, கடவுளுடைய ராஜ்யத்தையும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தையும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பி பிரசங்கித்தாரை கருத்து விசுவாசித்த போது. அப்படின்னா கடவுளுடைய ராஜ்யத்தை பத்தி ஜேசு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குனாரு. அதுக்கு முன்னாடி தெரியல அவங்களுக்கு, என்ன இருக்குன்னு தெரியல. இந்த ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டவங்க கூட இருந்தவங்களே. அப்படின்னா கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த ராஜ்யத்துல வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து குமாரராக அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்ய போகிறார். இதை குறிச்செல்லாம் பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்போது அதை விசுவாசிக்கிறார்கள். விசுவாசித்து புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் இல்லையா?
அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, படிங்க 14, 15, 16. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு எருசலேமில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் கேள்விப்படுகிறார்கள். பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுருவையும் யோவானையும் அந்த இடத்துல பண்றாங்க, அவர்கிட்ட அனுப்புறாங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக. இப்ப இங்க இடத்துல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் மாத்திரம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இவங்க தேவனுடைய ராஜ்யத்தை காரியத்தை புரிந்து கொண்டு விசுவாசிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள், கடவுளை பிதா என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். இல்லையா? கடவுள் யாரு? ஃபாதர் காட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் யாரு? சன் ஆஃப் காட்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது எப்படிங்க தெரியும்? அது எப்படிலாம் பைபிள் எழுதலைங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, ஆனால் பரிசுத்தாவி அவங்களுக்கு அருளப்படவில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார். அப்படின்னா பிதாவை அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி த அத்தாரிட்டி ஆஃப் காட் த ஃபாதர் புரிஞ்சுட்டாங்க, இஸ் கிங்டம், அவருடைய ராஜ்யம் புரிஞ்சுட்டாங்க. அப்ப ஜீசஸ் வந்து எனக்காக தான் மரிச்சிருக்கிறாருன்னு ஒரு எண்ணம் வந்தாதான் அந்த பாவ மன்னிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் சாயலில் இணைக்கப்படும் போது ஜீசஸ் அந்த இடத்துல மையப்படுத்துறாங்க. 2வது. 3வது பரிசுத்தாவி கொடுக்கப்பட வேண்டும். அப்ப பரிசுத்தாவி முன்னாடியே வராதா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் பெற்று கரையேறாரு, பரிசுத்தாவி பெற்றுக் கொடுக்கிறார். அப்ப தண்ணீர் ஸ்நானம், பரிசுத்தாவி ஸ்நானம், அதுக்கு பின்பாக வரக்கூடிய பாடுகள் அங்க வந்து என்ன பார்த்தோம்னா அது வந்து உங்களுக்கு அக்னி ஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வார்த்தை, அந்த வார்த்தைகள் வரும்போது வார்த்தை அக்னி தானே, எரேமியாவில் சொன்ன மாதிரி 23, 29 சொன்ன மாதிரி வார்த்தை அக்னி தான். அப்போ அந்த வார்த்தை என்ற அக்னியின் வழியாக அவர்கள் என்ன பண்ணார்கள், ஸ்நானம் பண்ணுகிறார்கள். ஸ்நானம் பண்ண முழுகிடுறாங்க, வார்த்தையில முழுகிடுறாங்க, அதான் அர்த்தம். அப்போ எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு பாடுகள் வந்து விடுகிறதுங்கிறதா பார்க்குறோம். 2யுமா இனத்தை காட்டுகிறார் என்பதை பார்க்குறோம். அப்போ இதே மாதிரி இதோட எண்டு பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிலிப்பு கந்தாயகோட மந்திரி வந்து அந்த ஏசாயா புக்கு படிச்சுட்டு போயிட்டு இருக்காரு, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் கேட்குறாரு, மந்திரி பிலிப்பு போய் அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கோங்கிறாரு. பிலிப்பு அவர்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்தா எதுக்கு அனுப்பிச்சாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம படிக்கிறோம். படிங்க 34 படிங்க. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ? தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்றாரு? தம்மை குறித்து பேசுறாரா, வேற ஒருத்தரை பத்தி கொடுக்கிறாரா அப்படின்னு வந்து அவர் கேட்கிறாரு. எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து, இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு யாரை பத்தி பேசுறாரு? இயேசுவை குறித்து அவருக்கு விவரித்து பிரசங்கித்தார். ஜீசஸ் பத்தி சொல்றார் இல்லையா? அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திற வந்தார். எதுக்கு? உங்கள் பாவத்திற்கும் என் பாவத்திற்கும் மரிப்பதற்காகத்தான் இது செய்தாருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசுறாரு. பேசுக்கு எப்படி வழி நடந்து போயிட்டு இருக்காங்க. முதல்ல ரதத்துல ஏறுறாங்க, பேச வேண்டியது நிறைய இருந்தனால ரதம் கூட வருது, இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன? நான் ஞானஸ்நானம் பெறுகிற தடை என்ன? தண்ணி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அது சொல்லியிருக்காரப்ப அவரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு அடுத்த காரியங்களை சொல்லி இந்த மாதிரி அவர் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் எழுந்தார், அது போல நாமும் 3வது நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட ஞானஸ்நானம் பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஜீசஸ் பத்தி மட்டும்தான் சொன்னாரு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்ப என்ன பண்றாரு, இது தண்ணி நிறைய இருக்கே, ஒருவேளை குளமா இருக்கலாம் இல்லையா, பெரிய குளமா இருக்கலாம், ஒரு பெரிய கிணறா இருக்கலாம், தண்ணி நிறைய இருக்குதுங்கிறாரு. நிறைய இருக்கும்போது என்ன பண்ணது, குளமா தான் இருக்கும். அப்ப வந்து என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் என்ன தடைன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, பிலிப்பு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லைங்கிறாரு. முழு இருதயத்தோடு விசுவாசா தடை என்ன? அது இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று விசுவாசிக்க வேண்டும், அப்ப தடை இல்லை அப்படின்னு அர்த்தமா?
அல்ல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னார். ரதம் கூட தான் வந்திருக்குது. அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். எது நிமித்தமாக அவர் கொடுத்தார்? இவர் என்ன விசுவாசித்தார்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன்னு சொன்னார், ஞானம் கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து திரியேக தேவன் ஒருவர்னு சொல்லி இருந்தா ஞானம் கொடுத்துக்க மாட்டார். அப்படித்தானே அர்த்தம்? இப்ப புரியுதுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு தெரிஞ்சாதான் ஞானஸ்நானம் பெற்றுக்கணும். எனக்கு இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அப்படிதான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னா அது செல்லாதது, தவறு, வேதத்தின் பிரகாரம் தவறு. ஒருவேளை நமக்கு அது நல்லதாக காணப்படலாம், இந்த சபைக்கு நல்லதாக காணப்படலாம், அது வேற விஷயம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கந்தாகையோட மந்திரி எத்தியோப்பியராகிய இவர் என்ன விசுவாசித்தார் போது ஞானஸ்நானத்துக்கு என்ன விசுவாசம் அவருக்கு தேவைப்பட்டதுன்னா, அவர் தேவனுடைய குமாரன் விசுவாசினாலதான் அவருக்கு ஞானஸ்நானம். அப்படின்னு நாம எடுத்த விசுவாசத்தின் ஞானமாக இருக்கலாம், நாம கொடுக்கிற ஞானமாக இருக்கலாம். இது ரெண்டுலையும் என்ன வரணும்னு கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று விசுவாசித்தால் கந்தக மந்திரி பண்ண மாதிரி அது வராது. பைபிள் எழுதப்பட்ட வசனத்தின் பிரகாரம் அது இருக்காது என்பதாக பார்க்கும். அதனாலதான் இது தீர்க்க தரிசனமாக செப்பனியாவில் எழுதுகிறார், எத்தியோப்பியராகிய இவர்கள் எல்லாரும் பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டவர்கள்ங்கிறார். அது எழுதுறார் செப்பனியால. எத்தியோப்பியர் எல்லாருமே பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டவராம். எந்த பட்டயம்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எழுதியிருக்காரு எபேசியர் 6:17 எழுதுறாரு. தேவவசனம் ஆவியின் பட்டயத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் எத்தியோப்பியர்கள். எத்தியோப்பியர்கள் கூஷ் தேசத்தார், கருப்பின மக்கள், நிராகரிக்கப்பட்ட மக்கள், தாழ்மையில் உள்ளவர்கள், வெறுமையில் இருந்தவர்கள். அவர்களைத்தான் என்ன பண்றார் இந்த இடத்துல வந்து அவர் ஆசீர்வதித்து அவர்களும் பட்டயத்தால் கொலை செய்யப்படுவார்கள் என்பதைத்தான் என்ன பண்றாரு அந்த இடத்துல நமக்கு அங்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார் என்பதை நாம் தெளிவுற அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல வந்து படிச்சிட்டீங்களா? அது செப்பனியா படிக்கலையா? சரி பரவாயில்ல, 10ஆம் அதிகாரத்துக்கு படிச்சிருங்க. அடுத்து திருப்பி ஆமா 2:12 என் பட்டயத்தால் கொலை செய்யப்படுவீர்கள். ஏன் பட்டயத்தினாலா? ஏன் எத்தியோப்பியராக நீங்களும் என் பட்டயத்தால் கொலை செய்யப்படும். அவரு பட்டயம் வச்சு குத்துவாராம். அதான் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அந்த வசனம் பட்டயம் என்றது அழைக்கப்படுகிறது கடவுளுடைய வார்த்தைங்கிறார். புரியுதுங்களா? கடவுளுடைய வார்த்தையில் கொள்ள. அப்ப கடவுளுடைய வார்த்தை குமாரன் வழியாக நமக்குள் வார்த்தையாக குமாரனாக நமக்குள்ளாக அது பரிணமிக்க வேண்டும், செயல்பட வேண்டும்ங்கிறத தான் அந்த இடத்துல நம்ம மையப்படுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. வெகு தெளிவாக இந்த வசனங்கள் வழியாக நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்தில் மாத்திரம் இங்க அந்த சீக்வன்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஜலஸ்ஞானம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுதல். பின்னாடி 19ஆம் இடத்துல அப்படிதான் வருது. ஜலஸ்ஞானம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுதல். ஜலஸ்ஞானம் பெற்றார்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா கொர்நேலியு வீட்டில் மட்டும் ஜலஸ்ஞானத்துக்கு முன்பாகவே பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. ஏன்? அது ரொம்ப முக்கியமானது. புரியுங்களா பிரியமான சகோதர சகோதரிகளே? இந்த 10ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து கொர்நேலியு வீட்டில் போய் அவர் பிரசங்கம் பண்றார். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவங்க தண்ணீர் ஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே அவர்கள் பரிசுத்தாவின் ஸ்நானம் பெற்றார். அதுக்கு முன்னாடி பெறல. ஜீசஸே என்ன பண்றாரு? தண்ணீர் ஸ்நானத்துக்கு அப்புறம் தான் பரிசுத்தாவி கிடைக்குது. அப்ப 2ஆம் அதிகாரத்திலையும் நம்ம என்ன பார்க்கிறோம்? பரிசுத்தாவின் நீங்கள் ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்க, அப்போ பரிசுத்தாவின் வரங்களை பெறுவீர்கள். இங்கே சமரியாவில் நீங்கள் பார்த்தோம்னா அங்கேயும் வந்து சமரியாவில் வந்து அவங்க போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் பரிசுத்தாவி அவங்களுக்கு வரலைங்கிறதுக்காக யோவானும் பேதுரும் போய் அங்கே பரிசுத்தாவி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக அந்த வசனம் சொல்கிறது. அப்போ கந்தையோட மந்திரிக்கும் அப்படிதான். அப்படியான்னு கேட்டால் ஆமாம், அவர் தண்ணியில முழுகி எந்திரிச்சாரு, தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் அங்க பார்த்தோம்னா அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது 39ஆம் வசனம் 8:19 கர்த்தருடைய ஆவி பிலிப்புவை கொண்டு போய் விட்டதுங்கிறார். அவர் தண்ணீரிலிருந்து கரையேறிய பின்பு
பரிசுத்தாவி கந்தேகோட மந்திரி மீது இறங்கியது பிலிப்பை கொண்டு போய் விட்டது, அப்படிதான் அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அங்கேயும் என்ன பண்ணுறாரு, பரிசுத்தாவி கொண்டு வர என்பதாக பார்க்கணும். 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவங்க ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளலை. அதில் என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஞானஸ்நானம் அவங்க கொடுக்குறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பரிசுத்தாவியை இறங்கி அவர்கள் பல்பல பாஷைகளை பேசி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று 19ஆம் அதிகாரம் படிக்கிறோம். ஆனால் இந்த 10ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் இந்த வசனத்தை கேட்டார்கள், விசுவாசமானார்கள், தண்ணீர் ஸ்நானம் பெற்றார்கள், பரிசுத்தாவி பெற்றார்கள். அந்த சீக்வன்ஸ் மாறுது இந்த இடத்துல. ஏன் மாறுதுகிறது இந்த காரியங்களை அதை தொடர்ந்து அங்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்களா இல்லையா என்ற காரியங்களை நாம் அடிப்படையில் தியானிக்க நாம் அடுத்த வகுப்பிலே நாம் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக.